ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அதிகமாகவே நித்திய ஜீவனை குறித்து தான் கருத்தாயிருந்தார். அதிகமாக உலகத்து சுகத்தை எல்லாம் சாதாரணமாக கொடுத்தார். ஆனால் அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் பரலோகத்தை குறித்ததாகத்தான் இருந்தது. உண்மைகள் வழியாக பேசினார். ஏனென்றால் அவர் மிக கருத்தாக ஒரு மனுஷனுடைய ஆத்துமா செத்து போய்விடக்கூடாது, நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாயிருந்தார். இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறார். சில நன்மைகள் நமக்கு தராமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆத்துமாவை இழந்துருவோமோ அப்படின்னு. இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இருக்கிற அந்த வாழ்க்கையை பற்றி அவர் ரொம்ப யோசிக்கிறார். நான் அதுக்காகத்தான் அடிக்கடி சொல்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நீங்கள் படிச்சிங்கன்னா அது எல்லாம் புரியும். அவர் வியாதிப்பட்டவனை சுகமாக்க மெனக்கெடலை, ஆனால் வசனத்தை சொல்கிறதுக்கு மெனக்கெட்டார். பரலோகத்தை குறித்து பேசுறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டார். பரலோகத்தினுடைய ரகசியங்களை ஓமைகளின் வழியாக பேசினார். எப்படியாவது இந்த மக்கள் பரலோகத்தை புரிஞ்சுக்கிறட்டும். ஏன்னா மனுஷ ஆவியை பெற்றவனுக்கு மனுஷனுடைய இதயம் என்ன எப்படி யோசிக்குமோ அதான் யோசிக்குமா. பரலோகத்தில் கடவுள் இருக்கார். அவர் இருக்கிறத பற்றி யோசிக்கணும்னா கடவுளுடைய உணர்வு நமக்கு வரணும். அதனால தேவ ஆவியினாலே அன்றி தேவனை குறித்த உணர்வை அடைந்தவன் யார் அப்படின்றது. இங்கே உட்கார்ந்து இருக்கும்போதே நம்ம பூலோகத்துக்கு அடுத்தவைகளை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அதை குறித்து நீங்கள் ஒரு கவலையும் படாதீங்க. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னே என் பிதா அதை தெரிந்து வச்சிருக்காரு. கேட்கறதுக்கு முன்னே தெரிஞ்சு வச்சிருக்காருங்கிறார். நம்ம தேவைகள் தெரியும், நம்முடைய பிரச்சனைகள் தெரியும். ஆனால் பிதாவினுடைய ராஜ்யத்தை நம்ம தவற விட்டுருவோமோங்கிறதுனால தான் இந்த ராஜ்யத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்காமல் போகிறது. அவருடைய நோக்கம்லாம் என் பிள்ளை என்னோட இருக்கணும். அதுக்கு மகனையே தந்துட்டார், வேற என்ன நமக்கு தராமல் இருக்கணும். மகனையே அனுப்பி விட்டார். எப்படியாவது நீ இந்த உலகத்தை மீட்டெடுத்து வர வேண்டும்பா என்று சொல்லி தம்முடைய சொந்த மகனையே நமக்காக அனுப்பினார். அதனால இன்னைக்கு யாரெல்லாம் குறைவோடு இருக்கீங்களோ, நீங்கள் எப்பயும் உங்களுடைய ஆத்மீக காரியத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் உங்கள் குறைவு மறைகிறத நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் கடன் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் வியாதி மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க, தேவன் உங்களை ஆச்சரியமாக நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எதை குறித்து இந்த காலை வேளையில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? இயேசுநாதர் வீட்டுக்கு வந்தார், காப்பி போட்டு கொடுக்கணுமே, டீ போட்டு கொடுக்கணுமே, அதை கூட அவர் விரும்பவில்லை. நான் கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன், அடுத்த வாரம் நீ என்னை பார்க்க முடியாது. அப்படி தான் இன்றைக்கி நம்மளும் இருக்கோம். அடுத்த வாரம் இயேசுநாதர் வந்துடுவாரோங்கிற ஒரு உலகத்தில் தான் நம்ம எல்லோரும் வாழ்கிறோம். இருக்கிற காலத்தில் நீ எடுபடாத பங்கை பிடிச்சிக்க, எடுபடாத அந்த பங்கை பற்றிக்கொள் என்று கர்த்தர் சொன்னார். உலகத்தில் பல ராஜ்யங்களை பிடிப்பான்னு அலெக்சாண்டரே நினைக்கலையாமுங்க. ஆனால் அந்த அலெக்சாண்டரே பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் சொன்னான், ஒன்றுமே கொண்டு வரல, வெறுமையாக தான் வந்தேன். என் பெட்டியில் ஓட்டையை போட்டு கையை ரெண்டையும் வெளியே போட்டுரு, எவனாவது கேட்டால் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்லு, உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் பிடித்து இந்தியா வரைக்கும் வந்தவன். அவனுடைய வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய போர் உத்திகள் மிக கொடூரமாக இருக்கும். எந்த கேள்வி கேட்பாடு இல்லாமல் பெண்களையும் குழந்தைகளையும் எல்லாரையும் வெட்டி சாய்த்து ஒரு ராஜ்யத்தை பிடிக்கிறது தான் அவனுடைய ஸ்டைல். எல்லாம் வரலாறை நீங்கள் படிச்சிங்கன்னா இப்படி ஒரு மிதனா என்று தோன்றும். அவனை வெறுத்தவர்கள் உண்டு அந்த ஐரோப்பாவில் போய் அவன் யுத்தம் பண்ணும்போது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் எல்லாவற்றையும் பிடித்து முழு உலகமே கைக்கு கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கும்போது அவன் சொன்னான், வெறுமையாய் வந்தேன், வெறுமையாய் போனேன் என்று. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 16:24, 25, 26 வசனத்தில். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. அப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு முதல்ல வெறுக்க வேண்டியது நான், என்னை காப்பாற்ற வேண்டும். நான், எவன் செத்தா என்ன, நான் வாழ வேண்டும். எவன் அழிந்தால் என்ன, நான் வாழ வேண்டும். எவன் துக்கப்பட்டால் என்ன, நான் சந்தோஷப்பட வேண்டும். இதை முதல்ல சாவடிக்காம ஒருத்தன் பரலோகத்துக்கு போக முடியாது. இதை முதல்ல சாவடிக்காம எங்க போக முடியாதான்? தன்னை வெறுக்க வேண்டும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் பிழைத்திருப்பது எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தவருக்காக நான் பிழைக்கிறேன். இந்த முதல்ல நான்கிறத வெறுத்துட்டாலே பல பிரச்சனையை நம்ம ஜெயிச்சிடலாம். இது முதல் அடி சொல்றார். ஆண்டவர் மட்டும் தெளிவா சொல்லிட்டார், வந்தவனுக்கெல்லாம் சுகம் கொடுக்கிறார். ஆனா சீசர்கள்ட்ட சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வரணும்னா எதை வெறுக்கணும்? என்னை அவன் அப்படி சொல்லிட்டான், என்னை அவன் வாசலில் நிப்பாட்டிட்டான், என்னை அவன் அப்படி பேசிட்டான், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல. தன்னைத்தான் வெறுக்கிறதா முதல் ஸ்டெப். இது சாகிற வரை சிலர் செய்கிறதே இல்லை. எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சொல்கிறோம்ல. ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தன்னைத்தானே
வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த பிரதருக்கு ஒரு சிலுவை, அந்த சிஸ்டருக்கு ஒரு சிலுவை, எல்லாருக்கும் ஒரு சிலுவை. தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு தான் இயேசுவை பின்பற்ற முடியும். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதனால தான் இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் ஆண்டவராகி இயேசுவை பின்பற்றும் போது சில அவமானம், சில நிந்தை, ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. அவன் பல வருஷம் குடிகாரனாக இருந்திருப்பான், சர்ச்சுக்கு வந்து மனம் திரும்பி இருப்பான். ஆனால் அவங்க மனைவி சந்தோஷப்படுவாளா? படமாட்டா. இவன் குடிச்சான் இப்போ நல்லா ஆயிட்டான்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. ஏன்னா இயேசுநாதரை ஒருத்தர் பின்பற்றணும்னா என்ன எடுக்கணும்? சிலுவை எடுக்கணும். நான் பார்த்துட்டேன், ஒருத்தர்லாம் பிசாசு பிடிச்சிருக்கார். உங்கள் அம்மா வர சொல்லுப்பா சர்ச்சுக்கு, நம்ம சேர்ந்து ஜோம் பண்ணுவோன்னு. எங்கள் அம்மாவுக்கு இங்கெல்லாம் வர்றது பிடிக்காது. நான் பைத்தியக்காரனாக இருக்கிறது கூட பரவாயில்ல, நாங்கள் வேணா இந்த வியாதியில் சாகிறது கூட பரவாயில்ல, நாங்கள் இயேசுக்கிட்ட வரமாட்டோன்னு. நான் சொன்னேன், நாங்கள் இயேசுக்கிட்ட வந்தது அவருடைய பெரிய கிருபை. நம்புறவங்க மட்டும் கை தட்டுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகம் என்னமோ நினைக்குது, நம்மளை படைச்சவரை தேடி வர்றது அவமானமாக நினைக்குது. அவனுக்கு அவ்வளவுதான். அதனால தான் இயேசுநாதர் நம்மக்கிட்ட சொன்னார், சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்று. அப்போ அவன் பேசுறது உனக்கு கேட்காது, அது உனக்கு அவமானமாக தெரியாது. எல்லாரும் சொல்லுங்க, சிலுவை மகிமை. சிலுவை மகிமை. சிலுவை சிலுவை இல்லாமல் எப்படிங்க மகிமை வரும்? சிலுவை இல்லாமல் எப்படிங்க இயேசு நியாயாதிபதியாக உட்கார முடியும்? சிலுவை இல்லாமல் எப்படி இயேசு உயிர்த்தெழுத முடியும்? சிலுவை இல்லாமல் எப்படி இயேசு ஆளுகை செய்ய முடியும்? நமக்கு அதே ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் இயேசுவை பின்பற்றி வரும்போது தன்னைத்தானே வெறுத்து, அதை அவர் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், தன் ஜீவனை. இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படிதான். வயசானா என்னை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றணும் யோசிக்கிறதெல்லாம். நான் என்னை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றணும், எனக்கு எல்லாம் செட்டப்பாக வச்சுக்கிறணும், என்னை காப்பாற்றணும். சீக்கிரம் செத்து போயிடுவான். நான் சொல்லலைங்க, இந்த வசனம் சொல்லு. தன்னை காப்பாற்ற விரும்புகிறவன் என்ன செய்வானா? இழந்து போவான். ஆனால் இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும் அப்படின்னு சொல்கிறவன் இங்கேயும் பெற்றுக்கொள்வான், அங்கேயும் பெற்றுக்கொள்வான். நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. எவ்வளோதான். இங்கே தான் நிறைய பேர் தவற விடுறோம். தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை என்ன செய்வானா? இருக்கிற காலம் ஜோம் பண்ணணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், என் பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணணும், என் பேரங்களுக்காக ஜோம் பண்ணணும், ரட்சிக்கப்படாதவனுக்காக ஜெபிக்கணும், தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, நான் ஜெபிக்கணும். ஏன்? நான் இயேசுக்காக வாழ அழைக்கப்பட்டவன். நான் இயேசுக்காக வாழ்ந்தா இங்கேயும் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்றார். ஏன்னா இயேசுக்காக நஷ்டப்பட்ட எவனும் கஷ்டப்பட்டது இல்லை. இயேசுக்காக துன்பப்பட்டவன் எவனும் அந்த துன்பத்தை மகிமையா மாற்றாமல் இருந்தது இல்லை. எவருக்கு அதிக துன்பமோ அவ்வளோ ஆசீர்வாதம். ஏன்? இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டது. அவர் சிலுவை அவ்வளவு கடினமான சிலுவை. அதனால என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் சிலுவையை சந்தோஷமாய் சுமந்து கொண்டு நம்ம எல்லாரும் இயேசுவை பின்பற்றினால் என்ன கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது? இந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்கு தான் சபைக்கு வந்தவங்க மறுதளிச்சு போகிறாங்க. இந்த ஜீவனை காப்பாற்றணும், எப்படியாவது சொந்த பந்தத்தை காப்பாற்றணும், உறவுகளை காப்பாற்றணும், எப்படியாவது அவனை விட்டுறக்கூடாது. சிலருக்கு ஒரு பிரச்சனை, இயேசுவும் வேணும், சொல்லுங்க, உலகமும் வேணும். இது அவர்கிட்ட கிடையாது. இயேசுவும் வேணும், அவனும் வேணும். ஒத்த கை இங்கே, வரப்பில் ஒரு கால், ஆமாம், சேத்துல ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், அங்கேயும் வேணும், அங்கேயும் வேணும், பாவத்தில் ஒரு கால், உலகத்தில் ஒரு கால். இது அவர்கிட்ட செல்லாதுங்க. அதனால தான் அவர் தெளிவாக சொல்லிட்டார். இந்த மத்தேயு 16 சீசர்களுக்கு முன்னுரை. இதை சொல்லிட்டு தான் உலகத்தில் அனுப்பினார், போய் வேலை செய்யணும். போகும்போது பர்ஸ் எடுத்துகிட்டு போகாத, பணப்பைய கொண்டு போகாத, போய் எந்த வீட்டில் வேணாலும் போய் உட்காரு, அவன் ஏற்றுக்கிட்டானா அங்கே உட்காந்து சாப்பிடு, இப்படியெல்லாம் கர்த்தர் சொல்லி அனுப்புனார். அப்படி தான் அவர்களுக்கு சொல்லி அவர்களை தெரிந்து கொண்டு கர்த்தர் அனுப்புகிறார். அப்போ என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜீவனை அவர் காப்பார், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன். உங்க கஷ்டங்களை அவர் பார்ப்பாரு, வரப்போகிற தேவைகளை அவர் பார்ப்பாரு. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதை பத்தி கவலைப்படுற ஒரு தகப்பன் நமக்காக இருக்கிறாரு. அதனால தான் நம்மளை அவர் அருமையாக காத்து வர்றாரு. அவருடைய கிருபையில் தான் நம்ம பாதுகாக்கப்பட்டு வர்றோம். நம்புறவங்க கைகளை அசைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒரு அம்மா சொன்னாங்க, நான் ஒரு சாட்சி கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க நன்றி இல்லாத இருதயம் இன்னைக்கு சபைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அக்கா பையனுக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆகி அவரால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க ஒரு ஊழியக்காரி, அவங்க ஊழியக்காரியினுடைய அக்கா பையன். அவனுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் மிஷினில் மாற்றி சுத்திகரிக்கப்பட்டு திரும்ப அவனுடைய உடம்புல ஏற்றி கொண்டு வந்தால் தான் அவன் உயிரோடு வாழ முடியுமா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன பையன் உயிர் வாழ்கிறான். அவங்களும் ஆண்டவரை பின்பற்றிக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் ஆண்டவரை சேவிக்கிறாங்க.
அப்போ டாக்டர் சொல்லியிருக்காராம் 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும்னு. அந்த 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடித்தா உனக்கு ரொம்ப ப்ராப்ளம்ப்பான்னு. அதனால அந்த சின்ன பையன் அப்பப்போ பஞ்சில் தொட்டு தொட்டு தடவிக்கிடுவானா. எனக்கு தண்ணி அதிகமாக குடிக்க முடியாத அளவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா வாயில் தண்ணியை போட்டு கொப்பளிச்சுக்கிட்டே இருப்பானா. எனக்கு தண்ணி உள்ளே போக முடியாது. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எவ்வளோ தண்ணி வேணாலும் குடிக்கலாம், எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் வாயில் நன்றியே வராமல் நான் தான் காப்பாற்றுறேன், நான் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுறேன், நான் இருக்கிறதுனால தான் எல்லாம் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஜீவனை அவருக்காக செயல்படுத்தினா இம்மையிலும் மறுமையிலும் இந்த ஜீவன் செயலாற்றி கொண்டே இருக்கும். இந்த ஜீவனுக்கு முடிவே வராது. இந்த ஜீவன் ஏசப்பாவினுடைய சந்நிதியில் இளைப்பாரும். இந்த ஜீவன் முடியும் போது ஒரு பெரிய மகிமையில் பிரவேசிக்கும், ஒரு பெரிய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும். ஆமாம், முடியும் போது தான் அவங்களுக்கும் நமக்கும் மாற்றம் தொடங்குது. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து இதை சொல்லிடுங்க, முடியும் போது தான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் மாற்றம் தொடங்குது. ஆக்சிடென்ட் நடக்குதா, நமக்கும் நடக்குது. கொரோனா வருதா, நமக்கும் வருது. கேன்சர் வருதா, நமக்கும் வருது. ஹார்ட் பிரச்சனை வருதா, நமக்கு வருது. ஆனால் முடிஞ்ச பிறகுதான் மாற்றம். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கு. அதுக்காக நீங்கள் யாரும் சாகணும்னு சொல்லலை, வாழ்ந்து இருங்கள்னு சொல்கிறார், வாழ்ந்து கொண்டே இருங்கள்னு சொல்கிறார். நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? அப்போ அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டாள். அவன்கிட்ட முழு உலகமே இருக்கு, அவன் உலகத்துக்கே ராஜாவாக இருக்கான். ஆனால் அவனுடைய உயிர் நஷ்டப்பட்டால் அவன் தன் உயிருக்கு ஈடாக இயேசுநாதர்கிட்ட கொண்டு போய் 500 ரூபா கட்டு கொடுக்க முடியுமா? இல்லை 2000 ரூபா கட்டு இருக்கு ஆண்டவரே உள்ள விடுங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசுநாதர் நீதி உள்ளவர்னு. எப்படி நம்ம ஜீவனை ஆண்டவர் எந்த அளவுக்கு ஜீவனை முக்கியப்படுத்தினார்னு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த கண்ணு உனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணி உன் ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா இந்த கண்ணை என்ன பண்ணு, பிடுங்கி போட்டுரு. நீ கண் இல்லாமல் கூட எங்கே வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். நீ கண் இல்லாமல் வந்தாலும் உன்னை என்ன போல மாற்றிடுவேன். நீ கண் இல்லாமையாவது வந்து சேர்ந்துருமா, உனே நீ எப்படியாவது வந்து சேர்ந்துரு என்கிட்ட அப்படின்னு சொல்கிறார். உன் கை உனக்கு என்ன செஞ்சா இடரல் உண்டாக்கினா கையை என்ன பண்ணவா? அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்னன்னா, நீ ஜீவனை நஷ்டப்படுத்திடாத. சொல்லுவாங்களா, எனக்கு நீங்கள் ஒரு கை மாதிரி அப்படின்னு உங்கள் சொந்தக்காரங்களை சொல்கிறீங்களா? அதுதாங்க ஆத்மாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அது கூட வெட்டிட்டு நீ என்கிட்ட வந்துரு மகனே, உன் ஜீவனை என்ன படுத்திடாத. இந்த ஆழத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஆமாம், நிறைய பேருக்கு நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோன்னே தூக்கம் நல்லா வருது. அடுத்த வாரம் ஏசி இல்லாமல் எல்லாரும் உட்கார வச்சா ஆட்டோமேட்டிக்காக பிரசங்கம் நல்லா கேட்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இதுதான் ஒரு வழி, கடைசி வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே. ஆமாம், ஏன்னா நான் சாதாரண விஷயத்தை பேசுகிறேன், அடிப்படை விஷயத்தை பேசுகிறேன். ஜீவனை நஷ்டப்படுத்த அது ஆண்டவருடைய. அதனால தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிக்க சொல்கிறேன். கால் இடரல் உண்டாக்கினா என்னங்க சொல்லியிருக்காரு, கையை சுகமாகிறதுக்கு தான் சர்ச்சுக்கே வந்திருக்கேன். அவர் சொல்கிறார் கையை வெட்டுங்கிறார். கால் சுகமாக தான் சர்ச்சுக்கே வந்திருக்கேன், அவர் சொல்கிறார் காலை வெட்டிடு. ஆமாம், கண்ணு சுகமாகத்தான் சர்ச்சுக்கே வந்திருக்கேன், அவர் சொல்கிறார் கண்ணை பிடுங்கிடு. ஏன்னா ஜீவன் ரொம்ப முக்கியம். இதில் வந்து நான் ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கிறேன். நீ மரணத்துக்கு அப்புறம் நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா. நீ இவ்வளோ தூரம் ஓடி ஓடி வந்தியப்பா, நீ மரணத்துக்கு அப்புறம் போய் ஐயோ அம்மானு கத்துற அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அந்த புழுவும் பூச்சியும் உள்ள அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அது உனக்கு நான் தயாரிக்கலப்பா, அது சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்ட இடம். அதுக்கு போகிறதுக்காப்பா நீ சர்ச்சுக்கு வந்த, அதுக்கு போகிறதுக்காப்பா நீ ஆராதிச்ச, அதுக்கு போகிறதுக்காப்பா நீ என்கிட்ட வந்த. இன்னொரு கூட்டம் இருக்குது சர்ச்சில், சும்மா வந்துட்டு போனாலே சேர்த்துக்கிடுவாருன்னு. ஆண்டவர் அடிமரத்தை வரைக்கும் வெட்டி நம்மளை பரிசுத்தப்படுத்துவார்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் அழகாக சொல்லிட்டு போயினார், கடைசி வார்த்தை, பரிசுத்தமாகிறவன் நீதி செய்கிறவன். சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு போனால் எல்லாத்தையும் அள்ளி போட்டுருவாங்கிறன்னா 2 பேர் தான் எகிப்திலேருந்து கானானுக்கு. அதான் திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு, அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்கிற பாதை.
நம்ம வேதத்தை உற்று கவனிக்கணும். அது ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, மிகுந்த ஜாக்கிரதையோடு நாமும் இளைப்பாறுதலை பிரவேசிக்க கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ இந்த ஜீவனுக்குள்ள நான் பிரவேசிக்கணும்னா என்னங்க செய்யணும்? சிம்பிளா ஒரு 4 காரியம் சொல்ல போறேன். முதல்ல அவர் மேல் விசுவாசமா இருக்கணும். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இதுதான் பேசிக்கான ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் அதிகாரம் 16ல், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம, செத்த உடனே சொல்றாங்க கெட்டு போயிரும் பாடி, சீக்கிரம் ஃப்ரீசர்ல வைங்க. ஆனா கர்த்தர் சொல்றார் கெட்டு போகாமல், அவன் கெட்டு போக மாட்டான், அவன் கெட்டு போவது இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை, என்னை விசுவாசிக்கிறவன் அழிந்து போவதில்லை, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்து போவதில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னாரு. அப்ப ஏன் பிதா தம்முடைய மகனை அனுப்பினார்? கெட்டு போகாமல். எப்ப கெட்டு போகாமல்? மரணத்துக்கு பின் நான் கெட்டு போகாமல், எப்பொழுது நான் அழிந்து போகாமல், என் வாழ்க்கை இதோடு முடிந்து போகாமல். எதற்காக தம்முடைய ஒரே மகனை எனக்காக அனுப்பி கொடுத்தார்? எதற்காக என்றால் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக கூடாது. இந்த வசனத்துல விசுவாசிக்கிறவனை தூக்கிட்டா எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துருவான். ஆனா தூக்க முடியாது, தூக்க முடியாது. இந்த வசனத்துல முக்கியமானது என்னதான்? விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கணும்? இயேசு தேவனுடைய மகன்னு விசுவாசிக்கணும். இயேசுவை கடவுளாகிய பிதா தம்முடைய மகனை எனக்காக அனுப்புனார்னு விசுவாசிக்கணும். பரிசுத்த ஆவியினால தகப்பன் இல்லாமல் பரிசுத்தமா கன்னி மரியாள் வயிற்றில இயேசு பிறந்தார்னு விசுவாசிக்கணும். இயேசு 33 வருஷத்துல 3 வருஷம் அற்புதங்கள் அடையாளங்களின் மூலமா கடவுளின் மகன் என்பதை உறுதிப்படுத்தினதை விசுவாசிக்கணும். இயேசு என் பாவத்துக்காக மரிச்சாருங்கிறத விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார்னு விசுவாசிக்கணும். இயேசு உயிர் தெழுந்தார், நானும் உயிர் தெழுவேன்னு விசுவாசிக்கணும். இயேசு இப்பொழுது பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் எனக்காக, என் பாவங்களுக்காக, என் குறைகளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறான்னு விசுவாசிக்கணும். கடைசியா இயேசு வருவார், என்னை சேர்த்துக் கொள்வார்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசித்தால், விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான். நீங்க அவரை முழுமையா விசுவாசிக்கணும். பிசாசு முதல்ல உங்க கிட்ட கை வைக்கிறது ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை. அதனாலதான் அந்த விசுவாசத்துல நீங்க உறுதியாகணும், அந்த நம்பிக்கையில நீங்க உறுதியாகணும். பவுல் சொல்றாரு, ஆமா, வருங்காலங்களோ நிகழ்காலங்களோ தேவதூதர்களோ எதுவானாலும், இங்க இருக்கிறவோ சொல்லுவானா, இயேசு கோயிலுக்கு எதுக்கு வந்தேன்? ஏதாவது கிடைக்கும்னு வந்தேன். பிரதர், சிஸ்டர், மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் பட்டயமானாலும் தேவதூதர்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை, அதுக்கு அடுத்த வார்த்தை தெரியுமா? ரோமர் 12:8 கடைசி வசனம் போடுங்க. அந்த வசனத்தை அற்புதமான, அதுக்கு முந்தின வசனத்தில் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன்னு சொல்லுவார். இது எல்லாத்துல இருந்து, மரணத்திலிருந்து, பசியிலிருந்து, பட்டினியிலிருந்து, வியாதியிலிருந்து, தலைவலியிலிருந்து, நடக்க முடியாததிலிருந்து, பலவீனத்திலிருந்து, தூங்க முடியாததிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். நான் இந்த மரண சரீரத்தை ஜெயிப்பேன், இந்த பாவத்தை ஜெயிப்பேன், இந்த உலகத்தை ஜெயிப்பேன், எல்லாவற்றையும் ஜெயிப்பேன்ங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குதுல, அங்கதான் அவர் என்னை நேசிக்கிறாருங்கிறத புரிய முடியுது. அப்ப ஆண்டவர் என்னை நேசிக்கிறதனுடைய ஆழத்தை இனிதான் நாங்க பார்க்க போறோம். அப்ப இனிதான் நாங்க பார்க்க போறோம்னா அவரை விசுவாசிக்கிறதுல இருந்து நிறுத்தக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனைக்காக சபைக்கு வந்தவங்க அது கிடைச்ச உடனே போயிடுவாங்க. ஆத்துமா அழிந்து போகக்கூடாதுன்னு சபைக்கு வந்தவங்க பரலோக ராஜ்யம் போற வர போக மாட்டாங்க. ஏசுநாதர் கிட்ட கேட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்கன்னு. அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், பிதா நடாத எப்படி பிடுங்கப்படுமா? வேறு இருந்தா திரும்ப வந்துடுவான்ல, வேறு இருந்தா திரும்ப வந்துடுவான். அதனால எப்படி பிடுங்க வரான்? நான் நம்புறேன் நீங்கள்லாம் யார் நட்ட நாட்டு, அதனால விசுவாசிக்கிறதுல குறைஞ்சு போயிடக்கூடாது. நான் சபைக்கு வருவது பாஸ்டருக்காக அல்ல, நான் சபைக்கு வருவது ஏதோ ஒன்றுக்காக அல்ல, நான் சபைக்கு வருவது என் ஜீவன் ரட்சிக்கப்பட, என் ஜீவன் காப்பாற்றப்பட. அதே யோவான் 3:17 வசனம் சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம், உலகத்தை இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் உலகத்தை தண்டனைக்குள்ள தீர்க்கிறதுக்கு வரலையாம், குமாரனை அனுப்பலையாம். எதுக்காக அனுப்பினாராமா? அந்த உலகத்தை எதுக்காக அனுப்பினாராமா? ரட்சிக்கிறதுக்கு. உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார், உங்களை தண்டிக்கிறதுக்கு இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார், உங்களை தண்டிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் விசுவாசிக்கிறவனை தான் அவரால் என்ன பண்ண முடியும்?
விசுவாசிக்காதவனை அடுத்த வசனத்தை பாருங்க, 18வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். பிரதர், விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை? நியாய தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை. ஆனால் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவனுக்கு தண்டனை முடிஞ்சிருச்சு. அவன் தண்டனைக்கு உட்பட்டு ஆயிற்று. அவனுக்கு தண்டனை கொடுத்து ஆயிடுச்சு. அப்போ இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம அவரை. அதனால இன்னும் அந்த காலத்தில் தலைவலி சுகமாக்குவார், கால் வலி சுகமாக்குவார்னு மட்டும் விசுவாசிக்காதீங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது ஒன்று, அவர் வருவார், என்னை சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திருவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திருவே. அதனாலதான் இப்போ ஒரே ஒரு கேள்வி, இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு செய்தி இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு போறேன். ஏன் எங்க மக்களால் அவரை விசுவாசிக்க முடியல? ஏன் எங்களால் அவரை விசுவாசிக்க முடியல? ஏன் முழுசாக எங்களால் விசுவாசிக்க முடியல? யோவான் 5:44 இருக்கு. இதுதான் சரியான வசனம். ஏன் ஒருத்தனால ஆண்டவரை விசுவாசிக்க முடியல? தேவனாலே வருகிற மாத்திரம், இந்த மாத்திரம் ரொம்ப முக்கியம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி? ஆமாம், இதில் தான் அவன் கூட பிறந்தவன் நம்மளை தப்பாக நினச்சிடுவானோ, அவனை போய் அதை செய்யலைன்னா இவன் தப்பாக நினச்சிடுவானோ, அவனை முக்கியப்படுத்தலைன்னா அவன் பேசாமல் போயிடுவானோ. பிரதான ஆசாரியர்களும் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு பயந்தபடினால் அறிக்கை செய்ய பயந்தார்கள். ஏன்னா அவங்க மனுஷரால் வருகிற மகிமையை தேடினதுனால செத்து போன லாசரு உயிரோட எழும்பின உடனே இயேசுவை விசுவாசிட்டாங்க. ஆனால் என்ன செய்ய பயப்படுறாங்களா? ஏன்னா அவங்க யாருடைய மகிமையை தேடுறாங்களா? ஆமாம், அதனால தான் பிசாசு என்னென்னமோ சொல்கிறான். காசுக்கு மதம் மாத்திரம், ஏழைகளை மாத்திரம், எளியவங்களை மாத்திரம். அவன் சொல்லிட்டு போட்டோம். கிருபை கிடைச்சவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைய மாட்டார்கள். அதனால தான் பிரதர், நான் விசுவாசி தான் கூட்டத்துக்கு வந்திருக்கேன்னு. இதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். உங்கள் மனைவிட்ட இருந்து வர்ற மகிமையை தேடினீங்கன்னா, உங்கள் புருஷன்ட்ட இருந்து வர்ற மகிமையை தேடினீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தை இழப்பீங்க. உங்கள் உறவுகள்கிட்ட இருந்து வர்ற மகிமையை தேடினீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தை, என்ன போனாலும் சரி. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய கல்லறைக்கு முன்னாக எழுதுவதற்கு ஒன்று சொன்னார், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தை, நீங்கள் லாஸ்ட்டாக பேசுகிற வார்த்தை இதுவாக தான் இருக்கணும். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன காத்துக்கொண்டேன்? 10 லட்ச ரூபா படுக்கைக்கு கீழே வச்சுருக்கேன்டா, இதுவரை பாதுகாத்து வச்சது பத்திரமா எடுத்துகிட்டு என்னை அடக்கம் பண்ணிடுறேன். நல்லது, நல்லதுப்பா. ஆனால் எதை காத்துக்கிறங்க? சிலர் நினைப்பாங்க என் பிள்ளை என்னை அடக்கம் பண்ணும்போது கடனில் போயிடக்கூடாதுன்னு. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நீங்கள் செத்து போன பிறகு அதுக்காகவும் கவலைப்படுங்க. உங்கள் பிள்ளை கடனில் மாட்டிக்கிறக்கூடாதுன்னு அதுக்காகவும் கவலைப்படுங்க. ஏன்னா சில ஆளுகளை கவலைப்படாதுன்னு சொன்னாலும் செத்த பிறகு என்ன படும்? கவலைப்படும். ஆனால் என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அழகா யோவான் சொல்லுவார், நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஏங்க ஒவ்வொரு வருஷமும் நம்மளை பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவுக்கு பின்னாடி இருந்து வாக்குத்தத்தங்களை வச்சு நம்மளை ஏமாத்துற இந்த பாஸ்டர் உட்பட, பொல்லாத ஏமாத்துக்கார இந்த பாஸ்டர் உட்பட. ஆனால் யோவான் மட்டும் உண்மையாக சொன்னார், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அதில் போடுவோமா? எல்லா வருஷமும் எத்தனை ஜோம் பண்ணிட்டு வந்தாலும் ஒரே வாக்குத்தத்தம் தான் வரும். என்ன சுதந்திரிப்பு தருவீங்க? அவ்வளோதான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எவன் ஒருவன் நித்திய ஜீவனுக்காக அவரை சேவிக்கிறானோ அவனுக்கு சகலமும் கூட கொடுக்கப்படும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆமாம், பல நேரம் கடையில் போய் காய்கறி வாங்கினா புதினா போடுறாரு, கொத்தமல்லி போடுறாரு, கருவேப்பிலை போடுறாரு,
அப்போ நான் சொல்லுவேன், கருவேப்பிலை வேணாம் சார், புதினாவும் வேணாம் சார், கொத்தமல்லி மட்டும் தாங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எங்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு. இது போல தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உலக மனுஷனே இதெல்லாம் வாங்கினா இதை ஃப்ரீயாக கொடுக்குறானா? கர்த்தர் நித்திய ஜீவனை விரும்புகிறவனுக்கு சகலமும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அரசு உத்தியோகம் பண்ணி உங்களுக்கு நன்மை எல்லாம் கொடுத்தது எதுக்கு? கொடுத்து கொண்டிருக்கிறது எதுக்குன்னா, நீங்கள் அந்த ஜீவனுக்கு பங்காளியாக மாறணும், நீங்கள் அந்த ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறணும். இப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நேற்று முந்தா நாள் எல்லாரும் அமெரிக்காவில் வந்துட்டு கன்சீவ் ஆன பிறகு அமெரிக்காவில் வந்து பிள்ளை பெற்றுட்டு அவனும் குடிமகன் ஆயிடுறான், பிள்ளையும் என்ன ஆக்கிடுறான். அதனால் இந்த கள்ளத்தனத்தை கண்டுபிடிச்சி இனிமேல் எங்கள் நாட்டுக்குள்ளே இப்படி வந்து உள்ள எவனும் குடியேறாதபடி நான் என்ன பண்ண போகிறேன். அவர் விரட்டுறதுக்கு தான் வழி பார்க்குறாரு, நம்ம ஆண்டவர் உள்ள வாடான்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. ஏன்னா இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் நீங்கள் போனீங்கன்னா வயசானவனை ரிட்டர்ன் வந்துடணும். குவைத்தா இருக்கட்டும், மற்ற நாடுகள், துபாயை தவிர மற்ற நாடுகள்லாம் நீங்கள் ரிட்டர்ன் வந்துடணும். அங்கே வேஸ்ட் டிக்கெட்டாக உட்கார முடியாது. வேலை செஞ்சால் வேலை செய்யலாம், இல்லைன்னா எங்கே வந்துடணும்? இந்தியாவுக்கு வந்துடணும். ஆனால் அமெரிக்காவில் மட்டும்தான் போய் குடியேறலாம். குடியேறி அங்கே எல்லாரும் குடியேறினோன்னா இப்போ அவர் பார்க்குறாரு, பிள்ளையை பெற்றுட்டா அந்த பிள்ளை அந்த நாட்டு குடிமகன் அப்படிங்கிறனால எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, வாங்கப்பா, என்னை விசுவாசிச்சா உனக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன், என் பிதா உனக்காக ஒரு மகிமை ஏற்படுத்துகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீங்களோ அத்தனை பேருக்கு ராஜ்யத்தை உண்டாக்குறாரு. இன்னொன்று சொல்கிற, ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு போய் கூகுளில் பாருங்க, ஒரு நொடிக்கு ரட்சிக்கப்படுறவங்க எத்தனை பேருன்னு போகிறோங்க. போய் ஒரு நாளில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்களோட எண்ணிக்கை எத்தனை பேருன்னு பாருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்படி பரலோகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான், அவரோட விசுவாசிக்கிறவன் அழிந்து போக மாட்டான். அதனால தான் நீங்கள் டெய்லி காலையில் கேட்கணும், கடைசி வரை இந்த விசுவாசம், கடைசி வரை இந்த நம்பிக்கை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்கணும். ரெண்டாவது, யாருங்க அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பா? யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றே பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அப்பத்தை புசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டாகும், என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். இது என்ன அடையாளம்? நாங்கள் மாதந்தோறும் வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறோமே, அது ஆண்டவர் என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பத்தை புசித்து என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமான ரசத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில். ஆமாம், நிறைய பேர் வந்து 10 வருஷமாக ஞானஸ்தானம் எடுத்துட்டு கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்காமல் இருக்கிறாங்களே, இவங்க பரலோகம் போக சர்ச்சுக்கு வர்றாங்களா இல்லை எதுக்கு வர்றாங்க சொல்லுங்க? எனக்கு தெரியல. நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், நாங்கள் இன்னும் நிறைய பாவத்தை செய்ய போகிறோன்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்களே, இவங்க எதுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்போ, என்னை புசிக்கிறவன் என்ன செய்வான்? பிழைப்பான். இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுவீங்க? ஸ்நாக்ஸு, டீ எல்லாம் சேர்த்து மொத்த கணக்கு எத்தனை வரும்? ஆமாம், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா? காரச்சவு, அப்புறம் அது இது கிடைச்சது எல்லாம் சாப்பிடுவோமா? அத்தனை தடவை இயேசுவை நினைக்கணும், அத்தனை தடவை அவரை புசிக்கணும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் பலிபீடத்தில் புசிக்கும் போது பலிபீடத்தோடு ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா? அதுபோல ஒரு தேவ பிள்ளை தேவனோடு ஐக்கியமா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷிச்சு நடத்தினாரு, நமக்கு அவரே நம்ம கூட இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கி எத்தனை பேர் வேலை பழுவில் ஆண்டவரை மறந்துடுறோம், திங்கக்கிழமை ஆண்டவரை மறந்துடுறோம், செவ்வாய்க்கிழமை ஆண்டவரை மறந்துடுறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சாப்பிடும்போது எப்படி அடிக்கடி சாப்பிட்றியோ அதுபோல நீ என்ன புசிக்கணும், என் கூட நெருக்கமாக இருக்கணும், என் கூட ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும். நிறைய பேர் சொந்தக்காரங்க வீட்டில் கூட பகை இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ என்னை புசிக்க வேண்டும், நான் உனக்கு பிழைப்பு கொடுக்கும்படி வந்தேன், நீ என்னோடு நெருங்க வேண்டும், நீ என்னோடு இணைய வேண்டும், நீ உன் வேதனைகளை என்னிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும், நீ என்னை உறவாக பார்க்க வேண்டும், ஏனென்றால் நான் உனக்கு சொத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதான் சொல்றேன், உறவாரன் சும்மா அப்படி ஒரு கடமைக்கு ஜெபம் பண்றது, அதில் புசிக்க வேண்டுமா?
ஒரு ஜெபம் என்பது அவரை புசிப்பதன் அடையாளமா இருக்கணுமா. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். 6ஆம் அதிகாரம் 57, 58 கவனித்து பாருங்கள். அதே 6ஆம் அதிகாரம் 57, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல அதே போல என்னை புசிக்கிறவனை என்னாலே அப்படி நெருக்கமாவா அப்படிங்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பந்தி எதுக்கு தெரியுமா? நான் பாவம் செய்யாமல் இருந்ததுனால பந்திக்கு வர யாருமே முடியாது, நானும் முடியாது. பாவம் செஞ்சிருக்கிறவன் இனி செய்யாமல் இருக்கிறதுக்கு பெலன் கேட்டு வர்றதுதான் கர்த்தருடைய பந்தி. பலப்படுத்துங்கப்பா, இந்த நான் உண்மை புசிக்கிறதுனால உண்மை போல் மாறி விடுவேன், உங்க சுபாவம் எனக்குள்ள வந்துடும். ஆண்டவரை, நீர் பிதாவினால் பிழைத்தது போல நாங்களும் உண்மையில் பிழைக்கும்படி, நாங்களும் தவறுகளில் இருந்து காப்பாற்றப்படும்படி. அடுத்த வசனத்தில், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவங்க புசிச்சாங்க, அவங்களுக்கு பசிச்சிச்சு, அவங்க திரும்ப புசிச்சாங்க, அவங்க மாம்சத்தின் பிரகாரமான ஆகாரத்தை புசிச்சாங்க. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அப்படி எப்படி சொல்லியிருப்பாரு நினைச்சு பாருங்க. இந்த அப்பத்தை அவரை காமிச்சு சொல்லியிருப்பாரு. அப்ப அவர் எப்படிங்க சாப்பிட்றது? அவரோட நெருக்கமாய் போவது, அவரோடு நெருங்கி போவது, அவரோடு உறவு கொள்வது. நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு சக விசுவாசிகளை பார்க்காம கூட போறாங்கல்ல. இவர்கள் எப்படி பரலோகத்துக்கு போவார்கள்? தேவன் எப்படி இவர்களை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்வார்? நான் அடிக்கடி கற்பனை பண்ணி பார்ப்பேன். இங்கே இருக்கிற எல்லாரோடையும் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இருக்க போகிறோம். இவர்களோடு மட்டுமல்ல, தாவீதோடும், யாக்கோபோடும், ஆபிரகாமோடும், ஈசாக்கோடும். எப்போ நமக்கு தேவ பிள்ளைகளோடு இருக்க முடியுதோ அப்போவே பரலோகத்தில் இருக்க முடியும். எப்போ தேவ பிள்ளையோடு நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியுமோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சேரில் உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்தோன்னே சேரை மாற்றிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஆள் எங்கே உட்காந்துருக்கு. அப்போ பரலோகத்துக்கு மொத்தம் 4 பரலோகம் உண்டாக்கியிருக்காரு மொத்தம் ஆண்டவர். 4 பரலோகம், இங்கிட்டு எஸ்கேப் ஆகி ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போக முடியாது. ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார், ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார் தான். இங்கே என்ன ஜாதியில் வந்து உட்கார்ந்தாலும் அங்கே ஒரே ஜாதி தான், பரிசுத்த ஜாதி தான். அப்போ இங்கே நெருங்கி வரணும், தேவனோடும் தேவ பிள்ளையோடும் நெருங்கி வர்றதுக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாடுறதுக்கு மட்டும் இல்லை, பாட்டு பாடுறதுக்காகவும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கவனித்து, நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுக்காரன், நம்ம எல்லாரும் ஒரே சொத்துக்காரன், நம்ம எல்லாம் பங்காளி. நான் போன வாரம் கூட ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், நம்ம எல்லாம் பங்காளினால தான் நமக்குள்ள அடிக்கடி என்ன வருது? 1 இன்ச்சு உனக்கு கூடி வந்துருச்சு, இடம் விட மாட்டேன். 1 அடி உனக்கு கூடிருச்சு, உனக்கு ஆண்டவர் முதல்ல ஆசீர்வதிச்சிட்டார், விட்டவே மாட்டேன். அதான் இன்னும் முட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மெல்லாம் யாரா? ஒரே சொத்தில் நமக்கெல்லாம் கர்த்தர் பங்காளிகளாக வச்சுருக்கார். அதனால் கர்த்தருடைய பந்தியில் வரும்போது, அப்பா இன்னும் நெருக்கமாக வர்றேன்ப்பா, உங்கள் சரீரத்துக்கு அடையாளமான அப்பத்தை நான் புசிச்சு உண்மை போல் நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அப்பத்தை புசிச்சாங்க, அது மாம்சத்தின்படி கானானுக்கு போகிறதுக்கு. ஆனால் நான் இந்த அப்பத்தை புசிக்கிறேன், உம்மை பார்க்க வருவேன், உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வருவேன். அந்த நம்பிக்கையோடு இந்த அப்பத்தை புசிக்கிறேன். இது சடங்கு அல்ல, இது சடங்கு ஆதாரம் இல்லை. நான் இன்னும் உம்மோடு நெருங்க விரும்புகிறேன், நான் இன்னும் கிட்டி சேர விரும்புகிறேன், நான் இன்னும் உம்மோடு இணைய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி புசிச்சு பார்க்கும்போது அவர் ஸ்பாவம் உங்களுக்குள்ளே வந்துடும், அவருடைய ஸ்பாவம் உங்களுக்குள்ளே ஒட்டிக்கிறோம், அவரை போல உங்களை மாற்றிடுவார். இது வரமாட்டேங்குது நமக்கு நிறைய பேருக்கு. அப்படி இல்லாதனால தான் நம்ம அந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதமாக மாற முடியல. எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் இந்த வசனத்தை நினச்சிக்கிறங்க. அவரை புசிக்கிறவன் மரித்தாலும் அவரை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், அவரை புசிக்கிறவனுக்கு மரணமே இல்லை. இந்த வசனத்தை சொன்ன உடனே கல்லெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு ஓடி போயிட்டாங்க. கொஞ்சம் கேட்டால் தானே புரியும். அதை எப்படி அவர் ரத்தத்தை குடிக்க கொடுப்பாரு, அதை எப்படி அவருடைய சதையை பிச்சு திங்க கொடுப்பாரு. இது நிழலானது. இந்த பந்தி ஒரு நாள் இதுவரை அம்பானியும் அதானியும் உலகத்தின் எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு பெரிய திருமணத்தை கர்த்தர் பரலோகத்தில் நடத்த போகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு உலகத்தின் நேரு நகரிலையும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற ஆங்காங்கே அவருடைய மணவாட்டியான சபை ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான இடத்திலே கூட்டப்பட்டு அன்று மணவாளன் நடுமையத்தில் நின்று உறவாடுவார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை நிறைவேறும். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள், அதனால ஒருவரும் புறஜாதி சபை, அந்த என்ன சொல்றேன்னா பாரம்பரிய சபைகளை போலவும் பந்தியில் வரக்கூடாது, ஒரு ஆயத்தத்தோடு வரணும். யாரும் அதை ஒமிட் பண்ணக்கூடாது. அதனால தான் இவங்க சில பேர் உண்மையாக இருக்கிறதுலாட்டாலும் சில பேர்
எப்படியாவது இந்த பந்தி அவங்கள நெருக்கமாக்கட்டும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இது இயேசு சொன்னார். அதனால தான் நம்ம பந்தி முடித்தோன்னு ஒரு வசனம் சொல்லுவோம், அவருடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமான ரசத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன், கடைசி நாளில் அவனை அவர் இந்த வசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார், ரொம்ப கவனமாக இருப்பார் அவர். ஏன்னா இந்த உலகத்தை விட எதை தான் முக்கியப்படுத்துவார்? வசனத்தை தான். வாக்குனா வாக்கு தான், அவர் வாக்குனா வாக்கு. அப்போ நீங்கள் அந்த பந்தியை எப்படி தொடரணும்னு முடிவு பண்ணிக்கிறீங்க, நீங்கள் அந்த பந்தியை எப்படிப்பட்ட உணர்வோடு தொடரணும்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. அதனால் ஒன்றும் இல்லை, மனுஷங்களோட சரியாயிடணும், பாவம் இருந்தால் இனிமேல் செய்யாதபடி காத்துடணும்னு சொல்லி உணர்வோடு அந்த பந்தியில் நம்ம பங்கெடுத்தோன்னா நித்திய ஜீவனில் கர்த்தர் நம்மை கொண்டு போவார். புதிய ஏற்பாட்டு சபை வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க, வீடுகள் தோறும் இணைந்திருந்தாங்க. அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க, பேதுரு ஜெயிலுக்கு போனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறதில்லை. ஒரு வீட்டில் உட்காந்து அழுதாங்க, அவர் வெளியே வர்ற வரைக்கும் அழுதாங்க. அது பேர் தான் ஊக்கமான ஜெபம், அதுதான் சரியான பந்தி. அழுதாங்க, இது கர்த்தருடைய சபைன்னு நம்பினாங்க. பேதுரு வெளியே வரும்போது சந்தோஷப்பட்டாங்க, அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பேதுருவே நம்ப முடியல. சங்கிலிகள் உடைக்கிறது, கதவுகள் திறக்கிறது. நம்ம மட்டும் ஒரு மனதோடு ஒரே இருதயத்தோடு கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்தோன்னா கர்த்தர் நமக்கு தர்ற ஆசீர்வாதம் உலகம் தர முடியாத ஆசீர்வாதமா இருக்கும், உலகத்தால் செய்ய முடியாததா இருக்கும். அதை தான் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பந்தியை அற்பமா எண்ண கூடாதான், அதை மகிமையா எண்ணி அந்த பந்தியை ஆசரிக்கணும். பாருங்க, ஒருத்தன் மறுதளிச்சான், அவன் பந்தியில் ஆசரிச்சான், பெரிய அப்போஸ்தலனா மாறினான். ஒருத்தன் கர்த்தருடைய பந்திக்கு வந்தான், அவன் சில நாட்களில் நாண்டு கொண்டு செத்தான். இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பாவம் செய்ய போறேன்னு முடிவு பண்ணிட்டு கையை நீட்டினான். ஆண்டவரே நான் காப்பாற்றிடுவேன், என்னை காப்பாற்றிக்கிருவேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கையை நீட்டினான், அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் செய்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு கையை நீட்டுறான். ஒருத்தன் நான் எப்படியாவது உயிரே போனாலும் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கையை நீட்டினான். ஒருத்தன் காப்பாற்றப்பட்டான், ஒருத்தன் தள்ளப்பட்டான். அதனால தான் இங்கே 2 பேர்ட்டையுமே தப்பு இருந்துச்சு. அவனுக்கு அதை புரிய வச்சுட்டார். உன் பலத்தில் நிற்க முடியாது, உனக்காக நான் வேண்டிக் கொள்வேன்னு சொன்னார். உன் பலத்தில் நிற்க முடியாது, அதனால தான் ஒவ்வொரு நாளும் எங்களை நிலைநிறுத்தும்னு அவர்கிட்ட கேட்கணும். அப்போ சொல்வார், உன்னோட நான் நெருக்கமாக வர்றேன், அக்கினி சோதனையில் உன் பக்கத்தில் வருவேன், வியாதி நேரத்தில் உன் பக்கத்தில் வருவேன், நான் உனக்கு நெருக்கமாக இருக்கேன், நீ கவலைப்படாத. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பூசை பார்த்துட்டு போகிற ஆள் இல்லை, உன் கூட நான் எப்பயுமே வருவேன், நான் உனக்கு நெருக்கமானவன் என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அதை கையில் வாங்கும்போது நினச்சிக்கிறனோ. ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், உண்மையான உறவு எந்த உறவாக இருந்தாலும். உங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அம்மா மகளை எனக்கு ஒரு கிட்னி கொடுன்னு கேட்டு பாருங்கள், கிட்னி ஆகுது சட்னி ஆகுது. நான் உயிரோட வாழ்ந்தா போதும், உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு. ஆனால் அந்த கையில் நீங்கள் அந்த அப்பத்தை வாங்கும்போது தன்னையே எனக்காக கொடுத்து, எதுக்கு கொடுத்தார் தெரியுமா? அவருக்கு பைத்தியம் இல்லை, நீ மேலே வரணும்ப்பா, நீ பிசாசுக்கு இருக்கிற நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா, நீ எப்படியாவது ராஜ்யத்துக்கு வந்துடணும்ப்பா, அதனால நீ இந்த உலகத்தை விட என்ன நேசிச்சு என் கூட நெருக்கமாக வரணும்ப்பான்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. நிச்சயமாக உங்களை கர்த்தர் நம்பி தான் தெரிந்து கொண்டிருக்காரு. நான் ஏன் தெரியுமா உங்களெல்லாம் ரொம்ப பிளெஸ்டாக பார்ப்பேன். நான் இன்னைக்கு எத்தனை பேரை ரோட்டில் பார்த்து சபைக்கு கூப்பிடுவேன். சிலர் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லுவான், அதெல்லாம் வர முடியாதுன்னு. சிலர் வர்றேன்னு சொல்லுவான், வரமாட்டான். நீங்கள் எப்படி வந்தீங்க தெரியுமா? மரியாதை பார்த்து கேப்ரியல் சொன்ன மாதிரி கிருபை பெற்றவர்கள். ஆனால் நீங்கள் கிருபை பெற்றவங்க மக்களே, அந்த கிருபையை காத்துக்கிருவீங்களா? அந்த கிருபையை காத்துக்கிறணுன்னா இந்த உலகத்தில் எந்த உறவு இருக்கோ இல்லையோ அவரை நான் விட மாட்டேன். எனக்காக உயிரையும் தந்து என்னை அவரோடு சேர்த்து கொள்ள விரும்புகிற ஆண்டவரை என்ன வந்தாலும் நான் பற்றி கொள்வேன்னு இன்னைக்கு உறுதியாக 2 காரியத்தை நான் இன்னைக்கு முடிக்கிறேன். நம்ம நேரத்தை கரெக்டாக போவோம், அடுத்த வாரம் பார்ப்போம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு அவரை விசுவாசிக்கணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு அவரை புசிக்கணும். என்ன செய்யணும்? ஆமாம், நிறைய பிள்ளைங்க புக்கும் கையுமா இருக்குது, புக்கோட ஒட்டிக்கிறது. இப்போ உள்ள ஜென்சி பிள்ளைங்களை படிக்க சொல்லவே வேண்டியதில்லை, படிக்கணும், நம்மளே படித்து பெரிய ஆளாகி அம்மா அப்பாவுக்கு 2 எத்து கொடுக்கணும் அப்படிங்கிற லெவலில் படிக்குது. எல்லாம் நல்லது தான் மக்களே, நீ இயேசுவை புசிக்கணும்ப்பா. இயேசு இல்லாட்டா நீ என்ன கட்டுனாலும் அது பாபேல் கோபுரம் தான்ப்பா. எனக்கு அதெல்லாம் சந்தோஷப்படாது. ஒன்று இயேசு மட்டும்தான் வேணும், இயேசு வந்தால் எல்லாம் வந்துடும். ஆமாம், அல்லேலூயா.
நம்ம ஜான் பிரதர் தான் சொன்னார், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாராம், ஏசு நம்ம சுவாசமே என்னதானா, ஏசு தானா, ஏன்னு இழுத்து சூன்னு விட முடியும், அவ்வளோதான். இந்த உயிரெல்லாம் அவர் தான். அப்படி தான் நம்ம வாழ்க்கை. இன்னொன்று எனக்கு சொல்லி கொடுப்பார், நீங்கள் படிக்கிற படிப்பு, பட்டம், டிகிரி, வேலை, சம்பாத்தியம், பணம், செல்வம் எல்லாம் ஜீரோ மாதிரி. இந்த முன்னாடி இருக்கிற ஒன்று தான் இயேசு. இந்த வாழ்க்கை வேல்யூவாக மாறணும்னா, இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா, இவரை விட்டுட்டு இதெல்லாம் பிடிச்சோம்னா ஜீரோவையாக பிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோ அவராக இருந்தால் இதுக்கெல்லாம் வேல்யூ வரும். உன் சொத்துக்கு வேல்யூ வரும், உன் பிள்ளைக்கு வேல்யூ வரும், உன் படிப்புக்கு வேல்யூ வரும். நானும் அப்போ தான் சொல்கிறேன், என்னத்தையோ படிச்சுட்டு என்னத்தையோ வேலை பார்க்காதீங்க. டிகிரி படித்தா டிகிரிக்கு வேலை பாரு, மாஸ்டர் டிகிரி படித்தா மாஸ்டர் டிகிரி. நீங்கள் யாராவது பிஜி படிச்சிருந்தீங்கன்னா, யூஜியில் வேலை பார்க்குறீங்கன்னா ப்ரமோஷனில் போங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா போய் நல்ல இடத்துல உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவரை புசிக்க வேண்டும். அதனால தான் இனிமேல் எப்போ அடையாளப்படுத்திக்கிட்டா, சட்டில் சாப்பாடு வந்தவொடனே டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது. ஆமாம், என்ன விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், இயேசுவை புசிக்கிறவனோட டேபிளில் அவனுக்கு முன்னாடி பிரியாணி இருக்கும்போது முகம் எப்படி இருக்குமோ, சர்ச்சில் அவன் முகம் அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ உங்கள் முகத்தை காட்டவா கண்ணாடியில்? சைடில் கண்ணாடி ஃபிட் பண்ணணும் எல்லாருக்கும் சீக்கிரமாக. பாருங்கள், சாப்பிடும்போது ஒரு முகம் இருக்கும் பாருங்கள் அப்படியே. ஆனால் சர்ச்சில் வந்தால் தூங்கு மூஞ்சி முகம். ஏன்னா நம்ம இயேசுவை என்ன செய்யலை, புசிக்கலை. உண்மையிலேயே நமக்குள்ளே ஒரு ஹார்மோன் இருக்கான். பிரியாணியை பார்த்தோன்னா அப்படியே சரசரன்னு வேலை செய்யுமா, அப்படியே முள்ளு இந்த இடமெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா. வேலை செஞ்ச உடனே அது டைஜஷனுக்கு தயாராகுது. அது மாதிரி வரணும் சர்ச்சுக்கு. அப்பாவை புசிக்க வரணும், அப்பாவை புசித்து அவரோட இணைய வரணும். அப்படி வந்தீங்கன்னா பரலோகத்தில் ஒரு சீட்டு கண்டிப்பாக போடுவார். ஆமாம், அதான் பரலோகத்தில் ஒரு சீட்டு வேணும்னா அவர் என்னென்னா, நம்ம ஆண்டவர் யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சாயங்காலம் வந்து ஆதாமுட்டையும் ஏவாள்கிட்டையும் பேசுகிறது தான் அவருக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய சந்தோஷம். அப்படி அவங்க 2 பேரும் ஓடி வர அவர் போய் உட்காந்து பேச நம்மளோட அதுதான் விரும்புகிறார். ஆனால் அந்த பிள்ளை சொல்லுது, வேலைக்கு போகணும் ஆண்டவரே, உன் வீட்டில் உன்னோட பேச காலையிலேருந்து காத்திருக்கிறேன், நீ என்னை புசிக்கணும், உனக்காக சொர்க்கத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். இங்கே நம்ம ஆள் செத்து போனவனா தூக்கிட்டு போகிறதுக்கு சொர்க்க ரதம்னு கொண்டு போகிறான். ஆனால் எல்லாமே சொர்க்கத்துக்கு போகாது. ஆனால் ரதத்துக்கு பேர் தான் என்ன ரதம், சொர்க்க ரதம். ஆனால் சொர்க்க ரதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கார். எலியாவை ஆயத்தம் பண்ணி கொண்டு போனது போல் என்னை கேட்குற சபையை இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு சாரால் நவரோஜி அம்மாவனுடைய பாட்டை எடுத்து கடைசி ஸ்டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போ வருவீர், எல்லா பாட்டிலையும் பரலோகத்தை குறித்த ஒரு பல்லவி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோம். பழைய பாடல்களை எல்லாம் எடுத்து பாருங்க. பரலோகத்தை பற்றி எப்போ சபை பேசுறதை நிறுத்திடுச்சுனோ அப்போவே சபை தன்னுடைய சாரத்தை இழந்து நிற்குது. எப்போ பரலோகத்தை பற்றி பேசுகிறோமோ, பேசி கொண்டு இருக்கும்போதே அற்புதம் நடக்கும். இன்றைக்கும் உங்களுக்கு அநேகருக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சுருக்கார். எழும்பி நிற்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையும்